தேவன் சொல்கிறாரு, இந்த காட்டில் இருக்கிற எல்லா பழத்தையும் நீ சாப்பிடு, இந்த நன்மை தீமை அறிகிற பழத்தை மட்டும் நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத அப்படின்றாருங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பழத்தை அவர் சாப்பிடாத இருந்திருந்தாருனாக்கா இன்னைக்கு மனுக்குலத்துக்கே ரட்சிப்பு வந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டாருங்க, தேவனுடைய வார்த்தையை மீறியதுனால, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால குலத்துக்கே என்ன ஆயிடுச்சுங்க, மரணம் வந்துடுச்சுன்றதை நம்ம பார்க்குறோங்க. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம், என்னமா நடந்து கொண்டிருக்கிறோன்றதை நம்ம சிந்தித்து பார்க்கணுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்களில் இருக்கிற நம்ம ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பழத்தை அவர் சாப்பிடலங்க. ஏவாள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. ஏவாள் சாப்பிட்டு அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுச்சு, தந்திரமாக பேசி சாப்பிட சொல்லிச்சு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஈஸியாக விழுந்து போயிடுறாங்க ஸ்ரீங்க. அதனால தான் என்ன பண்ணுறாருங்க, ரொம்ப உஷாராக இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுடைய பாவக்கண்கள் திறக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க 30 வயசாக இருந்தாலும் குழந்தைய போல் குழந்தை சிந்தனையில் இருந்தாங்க. அவங்க நிர்வாணியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, வெக்கம் இல்லை. ஒரு வயசு குழந்தைக்கு எதாலும் தோணவே தோணாதுங்க. அப்படி குழந்தை சுபாவத்தில் இருந்தாங்க. அவங்க பாவம் அவங்களுக்குள்ளே வந்ததுனால என்ன ஆயிடுச்சுங்க, மரணம் வந்துடுச்சு. அதான் சொல்லிட்டார் தேவன், இந்த பழத்தை நீ சாப்பிட்டது அப்படின்னால மரணம் உனக்கு வந்துடும் சொல்லிட்டாருங்க. அதே போல் மரணம் வந்துடுச்சு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல வந்து தேவன் வந்து கேட்குறாரு, ஆதாம் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க, வரல. நான் என்ன பண்ணுறேன், வெக்கமாக நிர்வாணியாக்குறேன், வெக்கமாக சொன்னேன். நீ நிர்வாணின்னு சொல்லி ஒன்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, நானாக சாப்பிடல, அந்த எனக்காக உண்டாக்குன ஸ்ரீ தான் எனக்கு கொடுத்துச்சு, அதனால தான் சாப்பிட்டேன். அந்த ஸ்ரீயை கூப்பிட்டா நானாக சாப்பிடல, அந்த பாம்பு தான் என்னை சாப்பிட சொல்லிச்சேன்றாங்க.